தமிழ் புக் ஷெல்ஃப் நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஹாய் லிசனர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காதல் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக காதல் வாழ்க்கை தான் மனிதர்கள்னால் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த புத்தகத்தில் வரக்கூடிய காதல் ஒருத்தனுக்கு உச்சகட்ட மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஷார்ட்டாக இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. என்னோட பேர் அஜய் பாண்டே. பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன். கடவுள் நம்பிக்கை அதிகம். ஆனால் கடவுள் எனக்கு ஒரு தடவையும் ஹெல்ப் பண்ணவே மாட்டார். ஐஐடி காலேஜில் படிக்கணும்னு ப்ரே பண்ணுனா ஐஆர்டி காலேஜை தான் தருவார். பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டவனுக்கு புளியோதரை கிடைக்கிற கதை தான் எனக்கு எப்போவும் நடக்கும். அப்படி இருந்த என்னோடய லைஃப்பில் கடவுள் எனக்கு கேட்டதும் வர மாதிரி தந்தது தான் என்னோடய பாவனா. அவளை காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். காலேஜின்னு சொன்னோன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எங்கள் காலேஜில் ரேகிங்னா கிரிமினல் குற்றம். அதனால் அதோட பேரை மாற்றி செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ் மாதிரி எடுப்பானுங்க. நம்மளை நிர்வாணப்படுத்தி உங்கள் வெக்கத்தை மானத்தை போக வச்சு 2 மாதம் ட்ரைனிங் தந்த பிறகு தான் காலேஜ் கிளாஸை நம்மளால் கவனிக்க முடியும். ஆனால் அந்த ரேகிங்கில் சீனியர்ஸ் தந்த டாஸ்கில் ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை இப்போவே செலக்ட் பண்ணுங்கள். அவங்க தான் இந்த காலேஜ்லேருந்து நீங்கள் போகிற வரைக்கும் உங்களோட ஆள். இது மட்டும் தான் அந்த ரேங்கிங்கில் எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டான ஒரு சமாச்சாரம். அப்படி நான் ரசித்து செலக்ட் பண்ண பொண்ணு தான் பாவனா. காலேஜில் பாவனா வரும்போது அவ்வளோ அழகு. ஷார்ட் ஹேரோட டோரா மாதிரி க்யூட்டாக வந்தா. பார்த்த உடனே அவளை பிடிக்க வச்சது அவளோட கன்னத்தில் விழுற அந்த குழி தான். சிரிக்கும்போது அந்த கன்னத்து குழி அவ்வளோ அழகாக இருக்கும். முதல்ல அவள் கூட பேசினது லேபில் வச்சு. ஒரு ட்ராயிங் வரைகிறது எப்படின்னு என்கிட்ட கேட்டாள். அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பேசினேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் படிக்கிறேன்னு அவள் சிஎஸ்சியில் ஜாயின் பண்ணா. அவளுக்காக நானும் ஜாயின் பண்ணேன். அங்கே தான் அவள் கூட பேசி கிளாஸ்மேட்டில் இருந்து ஃப்ரெண்டாக மாறினேன். ஒரு நாள் அவளோட ஸ்கூட்டி நாசாகிடுச்சு நைட் டைம். ஸோ அவள் கூட மெக்கானிக் ஷாப்புக்கு போய் அவளுக்கு துணையாக இருந்து என்னோடய ஸ்கூல் லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக ப்ரொமோட் ஆகிட்டேன். ஆனால் அவகிட்ட என்னோடய காதலை சொல்ல முடியலை. அதுக்கப்புறமா என்னோடய லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் சிம்பத்தி வர வச்சு வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் வர்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அவளுக்கு என் மேலே பாசம் இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுது. காதலையே சொல்லாமல் இதயம் படத்தில் வரக்கூடிய முரளி மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுமோன்னு பயத்தில் வேலண்டைன்ஸ் டேயில் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணினேன். பாவனா, நீ வேறொரு பொண்ணை லவ் பண்ணுற இல்லான்னு கேட்க, அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான், உன் கூட பழகணும்னு தான் போய் சொன்னேன். நான் இப்படி சொன்னால் தானே நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக பழகுவேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாவனா கிட்ட கொடுத்தேன். அவகிட்ட தெளிவாக எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு பாவனா நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கு பிறகு 2 நாள் காலேஜ் போகாமல் இருந்தேன். பாவனா கால் பண்ணா. ஏன் இப்படி காலேஜ் வராமல் இருக்க? ஒழுங்காக பழையது மாதிரி காலேஜ் வந்து என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு டீச்சர் மாதிரி ஆர்டர் போட நானும் ஓகே சொல்லிவிட்டு அவள் சொன்ன மாதிரி இருந்தேன். 1 வீக் கழித்து பாவனா கால் பண்ணி, இந்த உலகத்தில் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் நீ தான், உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. ஆனால் இப்போ எந்த ரொமான்ஸும் கிடையாது. காலேஜ் முடித்து வேலைக்கு போயிட்டு வீட்டில் பேசிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். என்னை பேசவே விடலை. இப்போ நடந்தது உண்மையா இல்லையான்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஃபோனில் அன்னைக்கு பேசும்போது என்ன தான் லவ்வுக்கு தடை போட்டாலும் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ கிஸ் யூ, ஐ ஹக் யூ, செல்லம் வெல்லம் பட்டுக்குட்டி குரங்கு குட்டி எல்லா கொஞ்சல்களோட எங்கள் காலேஜ் லைஃப் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா செமஸ்டர் எக்ஸாம்ஸ் லவ் எல்லாம் சேர்த்து காலேஜ் லைஃப் நல்லா போச்சு. ஆனால் நான் பெருசாக படிக்கலை, பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் படித்தேன். என்னுடைய லக் எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு நான் உணர்ந்தது பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவில் நடந்தது தான். என்னை தவிர என் குரூப்பில் எல்லாருக்குமே வேலை கிடச்சிது. எல்லா கம்பெனியும் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. பாவனா என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட வேலை கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ணினதும் என் அப்பா என்னை எம்பிஏ படி, அதுக்கப்புறமா எல்லாமே சரியாகிடும்னு சொன்னார். ஸோ நான் எம்பிஏ படிக்கிறதுக்காக போனேன். எம்பிஏவோட சேர்த்து ஃபோனில் காதலும் டெவலப் ஆச்சு. மேரேஜ் பற்றி தான் பாவனா அதிகமாக பேசுவாள். சீக்கிரமாக பேசி ஆகணும், மேரேஜுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தா.
நான் 1 இயர் டைம் கேட்டிருந்தேன். முக்கியமான ப்ராப்ளம் இந்த கேஸ்ட் தான். எங்கள் ஃபேமிலி பிராமின், அவங்க நான் பிராமின் ஃபேமிலி. பட் கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் டைம் கேட்டேன். பாவனாவும் ஓகே சொன்னான். ஒரு நாள் பாவனா கால் பண்ணால் அவளோட அம்மா மேரேஜ் பற்றி பேசினதாகவும் இவள் லவ் பண்ணுறதா சொல்லி என்னைய மாட்டி விட்டதாகவும் சொன்னான். போச்சா எல்லான்னு கேட்டால் இல்லை, எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னான். எனக்கு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கவலையும் அதிகமாயிருச்சு. இனி டெய்லி உங்கள் வீட்டில் பேசினியான்னு கேட்டு தொல்லை பண்ணுவாங்கன்னு நினச்சி கவலைப்பட்டேன். ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சிட்டு நான் எங்கள் வீட்டில் என் லவ்வை சொல்லிட்டேன். நினச்ச மாதிரியே இந்த ஜாதி தான் ப்ராப்ளமாக வந்துச்சு. பிராமண பெண்ணாக இருந்தால் ஓகே சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த பொண்ணு நம்ம ஜாதி இல்லை, அதனால் அவளை மறந்துடுன்னு அப்பா சொன்னாங்க. அம்மா அழுது எமோஷ்னல் ட்ராமா பண்ணி என்னை மாற்ற ட்ரை பண்ணாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கூட சேருவாங்களா, அப்படி இப்படின்னு அவங்களோட ஒரு ட்ராமாவை கன்டினியூ பண்ணாங்க. நானும் சும்மா ஒன்றும் விடலை. ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரியே நானும் எமோஷ்னலாக அவங்கள பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைமில் ஒரு தடவை பாவனா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பேசி மேரேஜுக்கு டைமும் வாங்கிட்டேன். அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எங்கள் பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம், உங்களை பிடிச்சிருக்கு, அதனால் இந்த மேரேஜுக்கு ஓகே, ஆனால் உங்கள் வீட்டில் ஓகே ஆனால் மட்டும்தான் இந்த மேரேஜ் நடக்கும்னு சொன்னாங்க. நான் அதுக்கு பிறகு இன்னும் பயங்கரமாக எமோஷ்னல் ட்ராமா பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைம் என்னோடய ஃப்ரெண்டோட லவ்வர் சூசைட் பண்ணிட்டான் டிப்ரெஷன்னால். இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா என்னுடைய அம்மா மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. பாவனாவும் சரி என் அம்மாவும் சரி என் உயிருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்னாங்க. ஏன்னா பாவனா கிட்ட இந்த சூசைட் பற்றி சொன்னதும் அவள் அழுதுட்டு சொன்னது, நீ இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் இப்படி யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னான். அப்போ தான் புரிஞ்சுது எல்லாரும் என் மேலே வச்சிருக்கிற பாசம். அதுக்கு பிறகு நல்ல நாள் எல்லாம் பார்த்து எங்கள் மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஒரே லவ் தான். தினமும் காலையில் அவள் பாட்டு போட்டுக்கிட்டு அதோடு அவளும் பாடிக்கிட்டே ஆடுற சத்தத்தை கேட்டு தான் எழும்புவேன். வேலைக்கு போகும்போது பால்கனியில் ஒரு ஃப்ளையிங் கிஸ் தந்து என்னை வேலைக்கு அனுப்பி வைப்பா. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டிக்கு போனேன். அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கு வந்தேன். ஒரே சண்டை தான் அன்னைக்கு ஃபுல்லாக. கடைசியில் கூலான பிறகு பாவனா மனசு விட்டு ஒன்று சொன்னான். என்னால் தனியாக இருக்க முடியலை, பயமாக இருக்குது, எப்பவும் கூடவே இரு, இல்லைன்னா சேர்ந்து போவோன்னு சொல்லிட்டேன். நான் அது எப்படி முடியும்னு கேட்டேன். இந்த மாதிரி பேச்சுலர் பார்ட்டிக்கு எப்படி ஒன்றை கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டேன். முடியாதுன்னா குழந்தை பெற்றுப்போம், அப்போ எனக்கு துணைக்கு நம்ம குழந்தை இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சண்டையும் முடிஞ்சு ரொமான்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு. 2 வருஷம் மேரேஜ் வாழ்க்கை, பல சண்டைகள், பல லவ் சீன்ஸ், ரொமான்ஸ்ன்னு ஜாலியாக போன நேரத்தில் ஒரு நாள் பாவனாவுக்கு ஃபீவர் இருந்துச்சு. அடுத்து உடம்பு வலி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு முடியாமல் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் போமான்னு கேட்டதுக்கு வேண்டாம்னு டேப்லெட் போட்டுட்டு படுத்துட்டா. அடுத்து ரொம்ப முடியாமல் ஆனதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னான். கூட்டிகிட்டு போன பிறகு ஐசியூ, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு நேரமும் நாளும் போச்சு. டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அவளுக்கு ரேரான ஒரு நோய் வந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு மட்டும்தான் சொன்னாங்க, காப்பாற்றுவோன்னு சொல்லலை. ட்ரீட்மெண்ட்டில் முன்னேற்றம் இல்லாதனால நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அவளோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா செயலிழக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. December 4, 2012 சிகிச்சை பலன் இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு டாக்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. என்னோடய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் எல்லாமே முடிஞ்சு போன நாளாக அது இருந்துச்சு. கண்ணீர் வந்தாலும் நான் வாய் விட்டு அழலை. அவள் உடம்பு எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. அம்மாவையும் அப்பாவையும் ஆம்புலன்ஸ்லேருந்து வெளியே போக சொல்லிட்டு அழுது புலம்பினேன். 7 வருஷ காதல் வாழ்க்கை, 2 வருஷ திருமண வாழ்க்கை, மொத்தமாக 9 வருஷமாக என் வாழ்க்கையை ரசிக்க வச்ச என்னோடய பாவனா என்னை விட்டு போன பிறகு வாழ்க்கை மொத்தமாக நின்றுச்சு. என் வீட்டுக்குள்ளே நான் போகும்போது என்னை ஆசையாக வரவேற்கிற அந்த குரல் இப்போ இல்லை. காலையில் எழும்பும்போது கேட்குற அந்த பாட்டு சத்தம், அந்த டான்ஸ் இப்போ இல்லை. வேலைக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளையிங் கிஸ் இப்போ இல்லை. அவளோட வாசனை இல்லை, அந்த அழகான சிரிப்பு இல்லை. காதல் இல்லை, கடவுளும் இல்லை, நிம்மதியும் இல்லை, வாழ விருப்பமும் இல்லாமல் நாட்கள் நகர்ந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக கடந்துச்சு. பாவனா கூட இருந்த நினைவுகள் தான் என்னை ஒவ்வொரு நாளும் வாழ வச்சுது. பாவனா என்கிட்ட ஒரு முறை, வாழ்க்கையை பிளான் பண்ணி வாழக்கூடாது, ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழணும், நாம் வாழ்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்னு சொல்லுவாள்.
என் பர்பஸ் என்னன்னு தேட ஆரம்பித்தேன். ஒரு நாள் டிராஃபிக் சிக்னலில் நான் மாட்டிக்கிட்டேன். என் காருக்கு பக்கத்தில் ஒரு பைக்கில் 2 குழந்தைங்க அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கை காட்டி சிரித்ததும் பெரிய பிள்ளை சிரிச்சது, சின்ன பொண்ணு சிரிக்கலை. எப்படியாவது சிரிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் முடியலை. காருக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அதை கொடுத்ததும் குழந்தை என்னை பார்த்து சிரிச்சது. அந்த சிரிப்பை பார்த்ததும் 6 மாதமாக இருந்த என்னோட எல்லா கவலையும் குறைஞ்சி என் மனசு லேசானதை உணர முடிஞ்சுது. என் லைஃபோட பர்பஸ் குழந்தைகளை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுறதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போய் ஏதாவது ஹெல்ப் இங்கே தேவைப்படுதான்னு கேட்டேன். கெஸ்ட் டீச்சராக ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னாங்க. உடனே ஜாயின் பண்ணிட்டேன். அந்த குழந்தைகளோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் என் மைண்டில் இவங்களுக்காக ஏதாவது பெருசாக பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த புத்தகத்தை எழுதினேன். இதுலேருந்து கிடைக்கிற பணத்தை வச்சு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களோட சிரிப்பை பார்த்து என் கவலையை மறக்க நினச்சேன். என் மனைவியோட வாழ்க்கை குறுகிய காலமாக இருக்கலாம், ஆனால் அவள் எனக்கு புரிய வச்ச இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படுவான்ற நம்பிக்கையில் இப்போ வாழ்கிறேன். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போனாலும் அவங்க நினைவுகள் நம்மளை விட்டு போகாது. அதை சரியாக பயன்படுத்தினா லைஃபையே மாற்ற முடியும். தமிழ் புக் ஷெல்ஃப், நெவர் ஸ்டாப் லேர்னிங்.